எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களை, இந்த காத்திருப்பு நாளிலும் உங்கள் யாவரையும் சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. சிலுவையை குறித்ததான இந்த தியானத்தில் இந்த நாளிலும் சிலுவையே இறுதி என்பதான ஒரு தலைப்பில் நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு என்பதாய் வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்கள் என்பதாய் வேத வசனம் தெளிவாய் நமக்கு காண்பித்து தருகிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் நம்முடைய பாவங்களை போக்குவதற்கு அநேக ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் அநேக பலிகளை நாம் செலுத்த கடமைப்பட்டவர்களாய் இருந்தோம். ஆனால் இப்பொழுது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு என்பதாய் வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நம் அனைவருடைய பாவங்களுக்காய் கிறிஸ்து ஒரே தரம் பலியானார் என்பதை வேத வசனம் தெளிவாய் நமக்கு காண்பித்து தருகிறது. நம் எல்லோருடைய பாவங்களையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவானவர் இயேசுவானவர் சிலுவையில் மரித்தார் என்பது அதிக நிச்சயமான ஒரு காரியம். நம்முடைய பாவங்கள் வேறுபட்டு இருக்கலாம், நம்முடைய பாடுகள் வேறுபட்டு இருக்கலாம், ஆனால் கிறிஸ்து அதை தன் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையில் நமக்காக பலியானார் என்பது முழு நிச்சயமான காரியம். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தில் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்பதாய் நாம் இயேசுவின் சிலுவை அண்டையில் இன்னுமாய் கிட்டி சேருவோம். தேவனோடு நெருங்கி நாம் இன்னும் மேலான காரியங்களை செய்வோம். வாருங்கள். ஆமென், ஆமென். காயங்கள் பட்டா, நக்கிரமங்கள் நொறுக்கப்பட்டா, மீறுதலுக்காய் காயங்கள் பட்டா, அக்கிரமங்கள் நொறுக்கப்பட்டா, உனக்காகவே ஆடிகள் பட்டா, உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்த